இது பேக் சைடு குட்டிங்களும் அப்படி தான், நல்ல மழை. அங்கே வீட்டுக்கிட்ட வைக்கவே முடியாது. இப்போ கடை ஃப்ரண்ட் கடை சொன்னாலும் அவங்களே தான் ஃப்ரண்ட்டில் குடோன், ஆக்சுவலி குடோன் இது. பட் இங்கே பின்னாடி அவங்க இடம் தான். இதுவும் ஸ்டெப்ஸு மேலே அவங்க மேலே ஏறி நின்றுட்டு கூப்பிடுறேன். இவ வந்துட்டா, இன்னொருத்தி வரமாட்டேன், இன்னொருத்தி சுற்றிட்டே இருக்கா. அப்போ ஏறி வந்துட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அவளுக்கு அந்த தட்டில் வச்சுட்டு இவளுக்கு நான் கொண்டு போனேன் அந்த டப்லேயே வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் அம்மா திரும்பியும் மழை மின்னல் வரவே அம்மா கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த எலக்ட்ரிக் ஒயரு அந்த கம்பங்கள்லாம் இருக்குன்றதுனால அம்மா கொஞ்சம் வந்துருன்னாங்களா. அப்புறம் சரி சொல்லிட்டு திரும்பி இந்த கொண்டு போன சாப்பாடு அந்த தட்டிலே கொட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் வான் பண்ணேன், 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் பழைய குட்டி அம்மா போட்டிருந்தாலும் அவள் வரவே இல்லை மழையில். ஏன்னா மழைக்கு அவள் கொஞ்சம் எங்கேயோ ஓரமாக உட்காந்துட்டு அப்புறம் காலையில் சாப்பாடு கொடுத்துட்டேன். இவளுக்கும் ஃப்ரண்ட் கேட்டுக்கும் சரி, பேக்கில் இருக்க கேட்டுக்கும் சரி கொஞ்சம் நான் ரைஸ் வச்சுருப்பேன். காலையில் சாப்பிட்ற அளவுக்கு காலையிலையும் கொஞ்சம் இவங்க சாப்பிட்ருவாங்க. அப்புறம் சரி சார் கொஞ்சம் அதிகமாக ரெயின் வரவே நான் உள்ளே போயிட்டேன். இவள் உட்காந்து அவள் சாப்பிட்றான்னு இவள் உட்காந்துருக்கேன். அப்புறம் அவளே வான் பண்ணி அப்புறம் இவளை சாப்பிட விட்டுட்டேன். சாப்பிட்டாங்க 2 பேரும் நிம்மதியாக சாப்பிட்டாங்க. ஏதோ கடல் புண்ணியத்தில் சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு